பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில கூட ஆவியானவர் உங்களோடும் என்னோட கூட பேச போற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்துல முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடும் என்னோட பேசுகிற வார்த்தை யோபு ஒன் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில நீங்கள் ஆராய்ந்து முடியாத, உங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போகிறார். எத்தனை நேரம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில உன் வருத்தத்தை நீக்கி நான் சந்தோஷத்தை தருவேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த பலவீனம் கொடுத்து அழுதுகிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு கடன் கவலையா? கஷ்டங்களா? கண்ணீர்களா? வேதனைகளா? அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்காரு. ஆராய்ந்து முடியாது. நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. ஆராய்ந்து நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து தருவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு இன்னும் திருமணமாய் குழந்தையே இல்லைன்னு நினைக்கலாம். கண்டிப்பா கர்ப்பத்தின் கனி இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில தேவன் உண்டாக்கி தரப்போறார். அதான் நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாதே. அததானே கர்த்தர் செய்து தருகிறேன் என்று சொல்கிறார். திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்க அருமையான சகோதரிய சகோதரனே, கர்த்தர் இந்த நாள்ல ஒரு அருமையான மணமகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதிசயத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார், எண்ணி முடியாத அற்புதத்தை செய்து கொடுக்க போறார். என் தேவன் நல்லவருங்க. என் தேவன் அன்புள்ளவருங்க. அவர் அன்பை யாருமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஆனாலும் நம்ம எத்தனையோ நாள் அவர் அன்பு காட்டிக் கொண்டிருக்கார். நம்மால் தான் நிறைய நாள் உதறி கொண்டு போயிருக்கோம். இந்த காலை வேளையில எசப்பா உங்களோட கூட இடைப்பட்டிருக்காருங்க. அதற்காக நன்றி செலுத்துங்க. உங்களை ஆராய்ந்து முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை என் தேவனாகப்பட்ட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்கள் ஊழியத்துல எல்லாவற்றிலும் என் தேவனாகப்பட்ட கர்த்தர் செய்து கொடுக்க போறார். அதற்காக நீங்க நன்றி சொல்லி சோத்தரிங்க. வெகு நாள் காத்திருக்கிற ஒரு இருதயத்தை இளைக்க பண்ணுவேன். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் உண்டாகும் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு ஜீவ விருட்சகத்தை உண்டாக்கி தரப்போற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ நாள் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க தேவன் இந்த நாள்ல இறங்கி வந்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, இந்த வேளையில நீங்க பேசுனீங்க. அதற்காக உமக்கு துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் டாடி. கற்றுக் கொடுத்தவருக்கே எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் டாடி. உங்களோட பாதப்படியில எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.